கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால உங்களை அவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே இந்த நாளையும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி கர்த்தர் நடத்துவாராக. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட பரிசுத்த வேதாகமத்தினுடைய பகுதி சங்கீத புஸ்தகம் 139:23. சங்கீத புஸ்தகம் 139வது சங்கீதம் 23வது வசனம். தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நாமே ஆராய்ந்து பார்த்து நம்முடைய குறைகளையும் குற்றங்களையும் தவறான போக்குகளையும் கண்டறிந்து சரி செய்ய வேண்டியது மிக முக்கியம். இறை வாழ்க்கையின் முக்கியமான ஒரு தேவையாகும். ஆனாலும் நம்முடைய ஆராய்ந்து பார்க்கும் கண்களுக்கு நம்முடைய வழிகளில் அல்லது செயல்களில் அல்லது எண்ணங்களில் அல்லது யோசனைகளில் மறைந்திருக்கும் தவறான தன்மைகள் தெரியாமல் போகும் வேளைகள் உண்டு. நம்முடைய வழிகளிலும் யோசனைகளிலும் உள்ள சரியற்ற தன்மைகளை நாம் கண்டறிய முடியாமல் போவதால் தான் பல வேளைகளில் நமக்கு பலவித வேதனைகளும் ஏமாற்றங்களும் வந்து சேருகின்றன. நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து அறியக்கூடிய அறிவு நம்மிடத்தில் குறைவு. வாழ்க்கையில நாம் எவ்வளவோ தவறுகளை, தப்பிதங்களை நாம் செய்திருக்கிறோம். ஆனால் அதை எதை ஆராய்ந்து பார்த்து நாம் அறிக்கை செய்து விட்டிருக்கிறோம் என்பதுதான் முக்கியம். பிரியமானவர்களே, ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக ஒரு முறை நான் ஒரு தவறை செய்திருக்கிறேன். ஒரு தவறல்ல, பல தவறு. அது எல்லா தவறுகளையும் அறிக்கை செய்து விட்டாச்சு. ஆனால் குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் ஊழியத்துக்கு வந்த பின்பு சில வருஷங்களுக்கு பின்பாக ஒரு நாள் மும்பையில ட்ரெயின்ல போகும்போது அந்த வாசல்ல நின்று காற்று வாங்கி போகும்போது எனக்கு எதிராக ஒரு அருமையான வாலிப சகோதரன் நின்று கொண்டு என்னை பார்த்து அவர் கேட்ட ஒரு கேள்வி, அண்ணா, என்னை உங்களுக்கு தெரியுதா அப்படின்னார். நான் சொன்னேன், தம்பி உங்களுக்கு தெரியலையே அப்படின்னு. நல்லா யோசித்து பாருங்க அப்படின்னார். தெரியல தம்பி அப்படின்னு சொல்லும்போது அவர் பட்டுன்னு ஒரு வார்த்தை சொன்னாரு, எங்க அப்பாவை நீங்க தாராவி கும்பரோடா முச்சந்தி ரோட்ல போட்டு நீங்க அடிச்சீங்க ஞாபகம் இருக்கா அப்படிங்கிறாரு. எனக்கு அப்படியே நான் பதட்டப்பட்டுட்டேன். ஒரு செகண்டுக்குள்ள அப்படியே எனக்குள்ள ஒரு பயம், எனக்குள்ள ஒரு வேர்வை தண்ணி சிந்திட்டு பயந்துட்டேன். என்ன திடீர்னு இப்படி ஒரு கேள்வி, என்ன ஆண்டவரே அப்படிங்கும்போது அந்த தம்பி விவரமா சொல்றான். அப்ப நான் சிறுவனா இருந்தேன். பள்ளியில படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ நீங்க அடிச்சீங்க ஞாபகம் இருக்கா அப்படின்னு. அப்பதான் எனக்கு சிந்தனைக்கு வருது. ஐயையோ! இப்படி ஒரு தவற பண்ணிட்டோமே! தம்பி, என்ன மன்னிச்சிடு தம்பி அப்படின்னு சொல்லி அந்த தம்பிட்ட மன்னிப்பு எடுத்தேன். ஐயா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நான் சும்மா கேட்க தான் செய்தேன் அப்படின்னாரு. அப்ப இந்த பாவம் எங்கேயோ மறைஞ்சிருந்திருக்கு. அத வெளியாகலையே. எவ்வளோ பாவங்கள நம்மை நாமே ஆராய்ந்து அறிந்து பாவங்கள அறிக்கை செய்து விட்டுருக்கிறோம். ஆனா இந்த பாவம் உள்ள தானே இருந்துச்சு. இதைத்தான் தாவீது சொல்றாரு. என்னை சோதித்து ம் என் சிந்தனையை அறிந்து கொள்ளும். சில பாவங்கள் மறைஞ்சு தான் இருக்கும். நமக்கு தெரியாது. அந்த இடம் வரும்போது, அந்த காலங்கள் வரும்போது, அந்த மனிதர்களை பார்க்கும்போது, அப்பதான் நமக்கு வெளிப்படும். எனவேதான் தாவீது தேவனை என்னை ஆராய்ந்து என்னை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும் என்று தேவனை நோக்கி அவர் ஜெபித்தார். எதற்காக தன்னை ஆராய்வதற்கு தேவனை அழைக்கின்றான்? வேதனை அதுக்கு அடுத்த வசனத்துல இருக்கு. வேதனை உண்டாக்கும் வழி அவனிடத்தில் உண்டோ என்பதை தேவன் கண்டறிந்து அதற்கேற்ப தன்னை சரியான வழியில் நடத்துவதற்காக அவன் தேவனை அழைத்தான் என்று 139:24 நம்ம வாசிக்கிறோம். தேவன் தான் தன்னை சரியாக சோதித்து உண்மை நிலையை அறிய முடியும் என்று அவன் முழுமையாக நம்பினான். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில அப்படிதான். தேவன் தான் நம்மளை சரியாக சோதித்து
உண்மையை அறிய முடியும். நம்ம எவ்வளோ தவறுகளை செய்திருக்கோம், எல்லாம் மறைஞ்சிருக்கும். அதை வெளியே கொண்டு வந்து, அதை அறிக்கை செய்து, அதை விடும்போது, பின்வரும் நாட்கள்ல வரும் வேதனைகளுக்கு தப்பும்படியாக, தேவன் நமக்கு அப்படி ஒரு ஆராயத்தக்கதாக, ஆராய்ந்து அறிந்து கொள்வதற்கத்தக்கதாக ஞானத்தை தர வேண்டும். சரி. அவ்விதமே நாம் நம்முடைய வாழ்க்கையையும், இதய நிலையும் ஆராய்ந்து பார்த்து, அதனுடைய குறைபாடுகளையும் கண்டறியும் பொறுப்பு பொறுப்பை கர்த்தரிடம் ஒப்படைக்கும் போதுதான், அவர் நம்முடைய வழிகளில் தன்மைகளை நமக்கு வெளிப்படுத்தி காட்டுவார். அநேகர் தங்களுக்கு தாங்களே மருத்துவர்களாகி, தாங்கள் சரியாக இருப்பதாக எண்ணிவிடுவதால் தான், கர்த்தர் அவர்களின் உண்மை நிலைமையை காண்பித்து தகுந்த சிகிச்சை செய்ய முடியாமல் போகிறது. நிறைய பேர் அப்படிதான். நான் எல்லாம் சரியா தான் இருக்கிறேன். நான் எல்லாம் கரெக்ட். என்னிடத்துல ஒரு குற்றம் இல்ல, ஒரு பாவம் இல்ல, ஒரு தவறு இல்ல, ஒரு தப்பு இல்ல. நான் எல்லா விஷயத்திலும் கரெக்ட்டா இருக்கிறேன். அப்படிம்பாங்க. அது தவறு. ஏன்னா தனக்கு தானே டாக்டர் ஆகிக்கொள்றது. மருத்துவர் சோதிக்கணும். அப்பதான் தெரியும். நம்ம நாமே அப்படி சோதிக்கிறதுல அர்த்தம் கிடையாது. என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன் ஆகிலும், அதனால் நான் நீதிமான் ஆகிறதில்லை. என்னை நியாயம் விசாரிக்கிற கர்த்தர் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுகிறார். 1 கொரிந்தியர் 4:4 வாசிக்கும்போது. நம்முடைய கண்களுக்கு நலமாக தோன்றுகின்ற பல விஷயங்கள், தேவனுடைய கண்களுக்கு வித்தியாசமாக தோன்ற முடியும். அவரின் கண்களுக்கு எது எப்படி தோன்றுகிறதோ, அதுவே சரியான தோற்றமும், உண்மை நிலையுமாகும். எனவே, தேவனுடைய பார்வையில் நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை சரி அறியவே நாம் ஆர்வமா இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு ஒரு புதிய நாளை தருகிறார். ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். ஆயுசு நாட்கள்ல ஒரு நாளை கூட்டித் தருகிறார். நாம் அவருக்கு முன்பாக எந்த அளவுக்கு நம்மை நாமே நிதானித்து, ஆராய்ந்து, சோதித்து பார்த்திருக்கிறோம் என்பதை தினசரி வாழ்க்கையில நாம் அதை கவனம் செலுத்தி சரி செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளும் புதிய நாள் தான். காலையில எழுந்திருக்கிறோம், ஜெபிக்கிறோம். அந்த நாளுக்குள் பிரவேசிக்கிறோம், வேலை செய்கிறோம், பல இடங்களுக்கு போறோம், பல பேர்ட்ட பேசுகிறோம். இப்படியாக இருக்கிற இந்த பயணத்துல நம்ம ஏதாவது ஒரு தவறு செய்வது உண்டு. தப்பிதங்கள் வந்துரும். இயற்கையாகவே சில நேரம் வரும். அப்ப இத எப்படி சரி செய்றது? மொத்தமா சேர்த்து எல்லாம் ஒரே நாள்ல பண்ண முடியுமா? இல்ல. அது தவறு. தினசரி பகல் வேளைக்குள் பிரவேசித்து, இரவு படுக்கைக்கு முன்பாக நம்மை நாமே ஒவ்வொரு நாளும் சரி செய்ய வேண்டியது மிகவும் அவசியம். அப்பதான் ஓரளவு கரெக்ட்டா இருக்கும். காலையில நான் எழுந்த உடனே என்ன செய்தேன்? வீட்ட விட்டு கிளம்புனதுக்கு அப்புறம் என்ன செய்தேன்? வீட்ல என்ன செய்தேன்? பிரயாணத்துல என்ன நடந்துச்சு? வேலையில, அல்ல ஊழியத்தின் பாதையில யாரோட பேசினேன்? என்ன வார்த்தை பேசினேன்? அதெல்லாம் சரிதானா? சரியில்லையா? அப்படிங்கிறத டெய்லி தினசரி படுக்கைக்கு முன்பாக நம்மை நாமே நிதானித்து, ஆராய்ந்து, அறிந்து, அதை தவறு, தவறு அல்ல என்பதை கண்டறிந்து தேவ சமூகத்தில சரி செய்வது மிகவும், மிகவும், மிகவும் நமக்கு பிரயோஜனமும், தேவனுடைய பார்வையில அது ரொம்ப பிரயோஜனமா இருக்க வேண்டிய ஒரு காரியம். அநேகர் அதை செய்றதில்ல. குற்றம் கூறுகின்றவர்களை என்ன செய்வது என்றல்ல. முதலில் குற்றம் இல்லாத இருக்க, நான் என்ன செய்வது என்பதுதான் முக்கியம். திரும்பவும் சொல்றேன். குற்றம் கூறுகின்றவர்களை என்ன செய்வது என்று அல்ல. முதலில் நான் குற்றமில்லாதிருக்க என்ன செய்வது என்று பார்ப்பது மிக, மிக அவசியம். மற்றவருடைய குற்றங்களை நான் சரி செய்வதை விட, என்னுடைய குற்றங்களை நான் சரி செய்வது ரொம்ப மேலானது. அன்பார்ந்தவர்களே, என்னுடைய வாழ்க்கையில நான் தினசரி ஆண்டவர்ட்ட ஒவ்வொரு நாளும் இரவு வேளையில தேவ சமூகத்துல சொல்லுகிற காரியம், ஆண்டவரே, இந்த நாள்ல நான் என்ன தவறு செய்தேன்? நான் பேசுனதுல எதுவும் தவறு உண்டா? நான் செய்ததில எதுவும் தவறு உண்டா? அதை எனக்கு வெளிப்படுத்தி சரி செய்வதற்கு எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி, பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசையோட ஒவ்வொரு நாளும் சரி செய்து கொண்டு கடந்து போறது என்னுடைய ஒரு அனுபவம். அதனால ஒவ்வொரு நாளும் நம்மை நாமே நிதானிக்கணும். தினசரி வாழ்க்கையில ஒவ்வொரு புட்டு புட்டா ஒவ்வொரு காரியங்கள நம்ம ஒவ்வொரு நாளும் தியானித்து வருகிறோம். ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள தியானித்து வருகிறோம். அது நம் வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமானதும், அது ஆசீர்வாதமாய் இருக்கும் என்பதனால் கர்த்தர் அதை அனுமதிக்கிறார். இல்லன்னா இப்படிப்பட்ட வார்த்தைகள் நாம் தியானிப்பது ரொம்ப கடினம். சரி. இன்று பரிசுத்த ஓய்வு நாள். நாம் என்ன செய்ய வேண்டும்? காலையில எழுந்து காலை கடன முடித்து ஆராதனை போ வேண்டியது மிக அவசியம்.
ஆராதனையில போய் என்ன செய்யணும்? 10 மணிக்கு ஆராதனை, 9 மணிக்கு ஆராதனை என்ன செய்யணும்? 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே போணும். 10 மணிக்கு ஆராதனை, 9 மணிக்கு போணும். போய் உட்கார்ந்து அந்த வாரம் முழுவதும் நாம் செய்த காரியங்களை உணரணும். அந்த உணர்வின் ஆவிய கர்த்தர் தரணும். திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரை ஆண்டவரே நான் என்ன செய்தேன் அப்படின்னு பார்க்கும்போது அப்படி படம் போட்டு கர்த்தர் காமிப்பார். அது எல்லாவற்றுக்கும் நாம் மன்னிப்பு எடுக்கணும், சரி செய்யணும். தேவனே, தாவீது சொல்லுவார், என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும் சொல்வது போல, பின்னாடி வரப்போற வேதனையை தப்புவிக்கும்படியாக நாம் செய்த குற்றங்களுக்கு பின்னாடி வேதனை இருக்கு, தவறுகளுக்கு வேதனை இருக்கு, தப்புக்கு வேதனை இருக்கு, தண்டனை இருக்கு, நியாயாதிபதி இருக்கிறார். அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியாக இன்று ஆராதனையில உங்களை சரி செய்து கொண்டு தனிப்பட்ட வாழ்க்கையை தேவனிடத்தில் ஒப்புக் கொடுத்து தொடர்ந்து பயணிக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அதை செய்யும்போது வரப்போற காலத்துக்குரிய தண்டனை நாம் தப்பித்துக் கொள்வோம் என்பது மிகவும் அவசியமானது. அதனால பிரியமானவர்களே, அதை நாம் செய்வோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் உங்களோடு வழி நடத்துவாராக. ஆமீன். காட் பிளஸ் யூ.